வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 15 புதன்கிழமை ஜனவரி 28, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். யாரெல்லாம் நமது நாட்டிற்காக, மக்களுக்காக தன்னலமற்ற நோக்கத்துடன் சமூக பணிகளை செய்து வருகிறார்களோ, அந்த பணி நல்லூர் வட்டம் கட்டமைத்துள்ள லட்சிய சமுதாயத்தின் 100 துறைகளில் ஒன்றினில் இடம்பெற்றிருக்கும். அப்படி அதில் இணைந்து அவர்கள் செயல்பட தயாரானால் அவர்களது அந்த பணி ஒருங்கிணைந்த சக்தியின் காரணமாக 10 மடங்கு 100 மடங்கு கூட எளிமையாக நடைபெறும் என்பதோடு, ஒருங்கிணைந்த சமூகமாக, மக்கள் சக்தியாக அது உயர்ந்து நாட்டினை வழிநடத்தும் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று முதலுதவித்துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் ரேவதி தமது வாட்ஸ்அப் பதிவில், இந்திய அரசமைப்பு சாசனம்னா என்ன தெரியுங்களா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்லுவாங்க, இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த சாசனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு இதுவரை யாருக்காவது தெரியுமா? நான் சொல்கிறேன். சாசனம்னா மாற்ற முடியாதவை, எழுதப்பட்டவை, எப்பொழுதும் யாராலையும் அழிக்க முடியாதது, மாற்ற முடியாதது, உறுதிப்பட நம்மளால் காலம் முழுக்க அதை ஃபாலோ பண்ணக்கூடிய முறைமை அப்படின்னு அர்த்தம். இது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை, சட்டம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம எப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ்கிறோம், எப்படிப்பட்ட சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம், நாம் எப்படி உண்மையாகவே அடிமையாக இருக்கோமா, நம்ம உண்மையான சுதந்திரத்தோடு தான் வாழ்கிறோமா அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் புரியும். எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, 450 கிலோமீட்டர் நடைப்பயணம். தகவல்கள். ஜனவரி 11 கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடங்கிய எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல முனை இளைஞர்களின் நடைப்பயணம் ஜனவரி 19 அன்று திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அருகே வந்தபோது, மேல்மலையனூர் பறையப்பட்டு ஊராட்சி செயலர் பால்ராஜ் கடும் மழையில் சென்று வரவேற்று அவர்களுக்கு உணவளித்து உபசரித்தது அவரது சமூக பொறுப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. முன்னதாக ஜனவரி 21 அன்று தருமபுரி மாவட்டம் பெரியப்பட்டியில் நல்லூர் வட்டம் பழங்குடியினர் துறை மாநில பொறுப்பாளர் ரவி நடைப்பயண இளைஞர்களை சந்தித்து பாராட்டினார். காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்களுக்கு நடைப்பயணத்தை வழிநடத்தும் சிபி அவர்களிடமிருந்து அலைபேசி அழைப்பு. சின்ன செங்காடு இடத்திற்கு வந்து எங்களது உடைமைகளை எடுத்து சென்று புலிக்காரம்பாக்கம் வைக்க வேண்டும் என்றார். உடனே நான் அனைத்து பணிகளையும் நிறுத்திவிட்டு அங்கு சென்றேன். போகும்போதே அவர்களுக்கான உணவையும் வாங்கி சென்றேன். அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர்களது உடைமைகளை எனது காரில் எடுத்து சென்று புலிக்காரம்பாக்கம் சேர்த்து விட்டதாகவும், ஜனவரி 29 அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் அக்குழு வரும்போது சிறப்பாக வரவேற்க பலரும் ஆவலுடன் உள்ளனர் என்று ராஜசேகர் தெரிவித்தார். ஸ்வேதா காஞ்சிபுரம் நல்லூர் வட்டம் குடும்ப திருமண வரவேற்பு. ஜனவரி 27 நல்லூர் வட்டம் லட்சிய பேராசிரியர் துறைக்கு பொறுப்பாய் இருந்த காஞ்சிபுரம் செல்வி ஸ்வேதா மற்றும் பிரேம்குமார் திருமண வரவேற்பு நிகழ்வு சென்னை மாங்காடு குணசுந்தரி மஹாலில் நடைபெற்றது. நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு, காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர், களங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன், மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம், மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா மற்றும் நல்லூர் வட்டம் குடும்பத்தினரான பல பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு அரசமைப்பு சாசன முகப்புரையை பரிசீலித்து வாழ்த்து தெரிவித்தனர். எனக்கல்ல, அவருக்கே அந்த பெருமை. பாலகுமார் பற்றி திண்டுக்கல் திலகவதி. ஜனவரி 26 திண்டுக்கல் மாவட்டம் சின்னக்கலையம்பத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை. முதல் முறையாக நல்ல விழிப்புணர்வுடன் பல கேள்விகளை முன்வைத்து நடைபெற்ற விரிவான தகவல் அளித்து மாவட்ட பொறுப்பாளர் திலகவதியை பாராட்டி நம்பிக்கை செய்தி வெளியானது. அதை கண்டு மேலும் பலரும் திலகவதி அவர்களை பாராட்டி வருகின்றனர். அவைகளுக்கு திலகவதி அன்று அந்த சின்னக்கலையம்பத்தூர் ஊராட்சியில் முழு முன் தயாரிப்புடன் செயல்பட்டவர் நல்லூர் வட்டத்தின் கிராம சபை மாவட்ட பொறுப்பாளரும் அக்கிராம வளர்ச்சி குழுவின் பொறுப்பாளருமான பாலகுமார் தான். நான் அவருடன் துணையாக இருந்தேன், அவ்வளவுதான்.
அவருடைய புரிதல், ஈடுபாடு கண்டு நானும் வியந்தேன். அனைத்து பாராட்டுகளும் பாலகுமாருக்கே என்று நம்பிக்கை செய்திக்கு தகவல் அனுப்பிய நல்லூர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். திண்டுக்கல் இராணுவ வீரர்களின் குடியரசு தின விழாவில் முகப்புரை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 77வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கொண்டாடிய விழாவில் அரசமைப்பு சாசன முகப்புரை வாசித்து விவாதிக்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் இராணுவ வீரர் அமிர்தராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சாமிப்பிள்ளை, செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் தங்கவேல் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். அரசமைப்பு முகவுரை வாசித்து விரிவாக பேசப்பட்டது. நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் 78வது துறையான இராணுவ வீரர்கள் துறையில் இணைந்து செயல்படுவது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. இறுதியில் சென்ற மாதம் பழனியில் இறந்த 3 முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது என்று மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். பழங்குடியினர் துறை இயக்குனர் உயர் திரு அண்ணாதுரை அவர்களுடன் சந்திப்பு. ஜனவரி 27 இன்று பழங்குடியினர் துறை இயக்குனர் அண்ணாதுரை அவர்களை மரியாதை நிமித்தமாக எழிலகத்தில் சந்தித்து அரசமைப்பு சாசன முகப்புரை வழங்கப்பட்டது. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் 73 நரிக்குறவ குடும்பத்தினருக்கு பழங்குடியினர் துறை வீடு கட்ட இடம் ஒதுக்கி பட்டா வழங்கப்பட்டு தாட்கோ மூலம் வீடு கட்ட நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி வாழ் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று இப்பணி தடைப்பட்டுள்ளது. உடனடியாக இதில் தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் அவரும் அதற்கு உறுதியளித்துள்ளார் என்று நல்லூர் வட்டம் பழங்குடியினர் துறை மாநில பொறுப்பாளர் ரவி தெரிவித்தார். மக்களின் நன்மதிப்பை பெற்ற கிராம செயலருக்கு பாராட்டு. தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு அமைத்து கிராம வளர்ச்சிக்கு தொடர்ந்து கலந்தாலோசித்து திட்டமிட்டு செயல்பட்டு வரும் நிலையில் அவ்வூராட்சி செயலர் பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பான ஒத்துழைப்பு அளித்து வந்தார். ஜனவரி 26 கிராம சபை அன்று கிராம சபைக்கு வருகை தந்த பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிராம வளர்ச்சி குழுவினர் பொன்னாடை போர்த்தி வரவேற்றதாக கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட வளர்ச்சிக்காக களமிறங்கிய மாணிக்க மாணவர்கள். ஈரோடு மாவட்டத்தில் ஜனவரி 25 அன்று மாணிக்க மாணவர்களின் நேரடி சந்திப்பு நடைபெற்றது. அதில் முதலாவதாக இதுவரை ஈரோடு மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ள அனைத்து மாணிக்க மாணவர்களையும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்தல். 2 புதிதாக கண்டறியப்பட்டுள்ள மாணிக்க மாணவர்களுக்கு அவார்டு வழங்க விழாவிற்கு ஏற்பாடு செய்தல். 3 செம்மை இல்லம் மற்றும் 3 மணி நேர அதிரடி சேவையை மேற்கொள்வது. 4 நீர் மேலாண்மை மற்றும் அதன் முக்கியத்துவம் சார்ந்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது. 5 ஒவ்வொரு வார நேரடி சந்திப்பிலும் 10 நிமிடங்கள் வாசிப்பதற்காக நேரம் ஒதுக்குவது என்பவை முடிவு செய்யப்பட்டதாகவும் இந்த வார கூடுதலில் மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வழிநடத்தினார் என்றும் மாணிக்க மாணவர் துறை ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரதீப் தெரிவித்தார். திருத்தணி அமிர்தாபுரம் பள்ளியில் அரசியல் சாசன முகப்புரை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அமிர்தபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களிடம் அரசமைப்பு சாசன முகப்புரை வழங்கப்பட்டு, இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைப்பதாக உறுதி பூண்டுள்ளோம். பள்ளி குடியரசு தின விழாவில் வாசிக்கப்பட்டதாக இ-சேவை துறை மாநில பொறுப்பாளர் தேவராஜன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.